ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கடலப்பருப்பு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கடலப்பருப்பு மஞ்சூரியன் செய்கிறதுக்காக கடலப்பருப்பு 4 கிலோ கடலப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் டைம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சாச்சுங்க. ஊற வச்சு கடலப்பருப்பு ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்தாச்சுங்க. 5 பீஸு பூண்டு தோல் உரிச்சிது சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்துக்கினேன். எல்லாம் சேர்த்தாச்சுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி பருப்பு பவுலில் சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேங்க, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சிக்கணுங்க. ஸ்பூனில் நம்ம பண்ணுறதுக்கு போனோங்கன்னா கரெக்டாக வராது. உப்பெல்லாம் கரையணும். அதனால் கையில் பாருங்கள், இந்த மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம இது சின்ன 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 உண்டியாக பிடிச்சிக்கலாம். வடையாகவும் போடலாங்க. உண்டியாக போட்டோங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிச்சிக்கினா போதும். நான் பருப்பு உருண்டை சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்துட்டு நம்ம கம்மியாக காய வச்சுக்கணுங்க. ஈட்டு கம்மியாக வச்சுக்கணும். எண்ணெய் கூட கம்மியாக தான் நம்ம காய வச்சுக்கணும். ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. போட்ட உடனே இல்லைன்னா கருகிடும், உள்ளே வேகவும் வேகாது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் மீடியமாக காய வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டே கிளற போனோங்கன்னா உடஞ்சி போயிடும். அப்படியே வேகட்டும். 2 நிமிஷமாக எண்ணெயில் நல்லா வேக விட்ருக்குறோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு கூட இதே மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. திருப்பி விட்டாச்சு. 4லேருந்து 5 நிமிஷம் நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு உருண்டை 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சுங்க. எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் செய்கிறதுக்காக பேன் வச்சுட்டேங்க. காஞ்சிடுச்சு. எண்ணெய் அந்தளவுக்கு போதும், ரொம்ப வேண்டாங்க. 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப்பு கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. டொமேட்டோ சாஸ் 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், ரொம்ப காரம் இருக்குங்க, அதனால் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் போதுங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளோர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேங்க. சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சாவே கெட்டியாகிடுங்க. கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாகிடும் ரொம்ப சீக்கிரமாக. பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற பருப்பு உருண்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் சாஸில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு உருண்டை. அப்போ தான் உள்ளெல்லாம் இறங்கும். ஸ்டவ் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கடலைப்பருப்பு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.